வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன். நம்ம இந்த வீடியோ பதிவில் நட்சத்திரங்கள் வழியில் செயல்படக்கூடிய குணாதிசயங்களை நம்ம கவனிச்சிட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இப்போ கவனிக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். தனுசு ராசியில் அமர்ந்துள்ள குருவின் ஆட்சி வீட்டில் சுக்கிரனின் நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்கும், அவர்களுடைய குண இயல்புகள் என்ன அப்படின்றத சுருக்கமான பதிவாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேன்மையான கருத்தை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ பொதுவாக குருவுக்கும் சுக்கிரனுக்கும் மூல நூட்கள் பகை கிரகமாக கொடுத்துருக்கு. இதில் வேற நமக்கு சுக்கிர நட்சத்திரத்தின் பூராடம் அப்படின்றது பல்வேறு விதங்களில் தோஷத்தையும் சொல்லியிருப்பாங்க. பூராடம் நூலாடாது அப்படின்ற ஒரு 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 மாதிரி ஒரு பய உணர்ச்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்றத நம்ம கவனிப்போம். எப்பயுமே குரு அப்படின்றது தன்னுடைய ஒரு சுய அறிவின் கீழ் செயல்படக்கூடிய, ஆய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய அம்சம் கொண்டது. இயல்பாகவே குருவோடைய ஆதிக்கம் அப்படி தான் இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்றது அவர்கள் ஒரு சில விதங்களில் குருட்டு நம்பிக்கைகள் மீது செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சு அது ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம அதனால தான் ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பயுமே பூராட நட்சத்திரத்துடைய குண இயல்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் நம்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பயுமே தான் செயல்படக்கூடியதை விட ஒரு படி மேலே நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. சரி, இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்களும் ஒவ்வொரு விதங்களில் நம்ம செயல்படும். அது எந்த விதத்தில் செயல்படும் அப்படின்றதையும் நம்ம கவனிப்போம். பூராடம் 1ஆம் பாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் மீது அதிக அளவில் ஆசைகள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்வியல் இருக்கணும், நம்மளுடைய செயல்கள் நமக்கு எந்த விதத்திலேயாவது நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு போகணும், தன்னை உலகம் பாராட்டணும் அப்படின்ற ஒரு அதிகமான எண்ணங்களை கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்பயுமே பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு செயலாக எல்லாத்துலேயுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். எந்த இடத்துல வேலை பார்த்தாலுமே ரொம்ப ஒரு சின்சியாரிட்டி இருக்கும், ஒரு முன்கோபத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. பூராடம் 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலாவது பாதிப்புகள் உண்டாகும். அவர்கள் உடல் நலத்திலே அவர்கள் மிகுந்த அதிக பாதிப்புகள் கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூராடம் 2ஆம் நபர்கள் அதிக அளவில் மனக்குழப்பத்துக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள ஆட்பட்ட நபர்களாகவே இருப்பாங்க. அவர்கள் தன்னை தாழ்வு நிலைக்குள் வைத்தே பார்ப்பாங்க. மற்றவர்களுடைய கம்பாரிசன், அவங்க இப்படி நம்மளை விட நம்ம கூட படித்தவங்க நம்மளோட பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்க நம்மளோட பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மிகுதியாக போய்கிட்டே இருக்கும். எப்பயுமே அவர்களை கம்பாரிசன் பண்ணுற மைண்ட் செட் ஆட்டிடியூட்ஸ்லேருந்து இந்த பூராடம் 2ஆம் பாதம் விலகி வரணும். அதே மாதிரி 3ஆம் பாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லா விஷயத்துலையுமே வர்த்தகம், எல்லாமே பொருளியல் தொடர்பான விஷயங்களில் தேடுதல், எல்லா விதத்திலையும் ஆளுமை மிக்க நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பூராடம் 3ஆம் பாதமாக இருப்பாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை செஞ்சு கொடு அப்படின்னா மிகுந்த நேர்த்தியாக அதை விற்பனை செய்து தரக்கூடிய அளவுக்கு அவங்க நாலேஜ் பெற்ற நபர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அவர்கள் தன்னை லாஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அது எந்த விதத்திலேயாவது ப்ராஃபிட்ஸ் வேணுன்ற ஒரு மென்டாலிட்டி கொண்ட நபர்களாக இருப்பாங்க. பூராடம் 3ஆம் பாதம். சரி, பூராடம் 4ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் யாருக்குமே தீங்கு நிலைக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. எப்பவுமே தன் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அவர்கள் எதற்குமே அதிக அளவில் ஆசைப்பட மாட்டார்கள். அவர்கள் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்தாலும் ஒரே நிலையில் இருப்பாங்க. அந்த சொத்துக்களை இழந்தாலுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூராடம் 4ஆம் பாதமாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு பற்றில்லாத ஒரு தன்மையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்பயுமே இந்த பூராட நட்சத்திரம் நூலாடாதுன்னு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, தனுசு லக்னமாவோ தனுசு ராசியாவோ பிறந்தவங்களுக்கு முக்கியமாக திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படின்றத 7ஆம் இடம் புதன் பகை கிரகமாக இருக்கிறது ஒன்று. 2வது சுக்கிர நட்சத்திரம் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுன்றது எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கும். ஒரு ஆணுக்கு பிடித்த பெண்ணோ அல்லது பெண்ணுக்கு பிடித்த ஆணோ அப்படின்ற திருமண வாழ்க்கை அமையாது. அப்படி அமைந்தும் பட்சத்தில் அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாத நபர்களாக இருப்பாங்க. எப்பயுமே இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு லக்னமாவோ சந்திரனோ அல்லது எந்த கிரகங்கள் திசாபுத்தி நடத்தினாலும் ஒரு குறைபாடுகளோட வாழ வேண்டிய நபர்களாக இருப்பாங்க. திடீர் ஒரு இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எப்பயுமே பூராடம்ன்றது ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காத ஒரு ஆசிலேஷிங்கான ஒரு சிந்தனை கொண்ட நபர்களாகவே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லக்னம் பூராடமோ சந்திரனோ அல்லது உங்களுடைய திசாநாதன் புத்திநாதன்கள் அங்கே இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் நிதானமான முறையில் செயல்படுங்கள்.
உங்களுக்கு வெற்றி அடையலாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உத்திராட நட்சத்திரம் என்ன விதத்தில் நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்றத நம்ம கவனிப்போம். இந்த வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.